الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذريته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: نعمتان مغبون فيهما كثير من الناس، الصحة والفراغ، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர், இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபரீன்கள், தபவு தாபரீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்பின் மீதும் என்றென்றும் இங்கு நிலவட்டமாக ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆண்டு தேர்வு முடித்து விடுமுறைக்கான காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் 50 நாளுக்கு பிறகுதான் அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் மீண்டும் ஆரம்பமாக ஆகும். இப்பயே பல பெற்றோர்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு லீவ் உண்டாச்சு, இனிமே என்னென்னலாம் நடக்க போகிறோம், இனிமே எப்படி இந்த பிள்ளைகளை வீட்டில் சமாளிக்க போகிறோமோ அப்படிங்கிற பல கவலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடுமுறை காலம் என்பது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓய்வு. இத்தனை காலங்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? காலையில மதரசாவுக்காக வேண்டி திரிப்பாங்க, அல்லது ஸ்கூலுக்காக வேண்டி திரிப்பாங்க. காலையிலிருந்து சாயந்தரம் வரையும் ஸ்கூலுக்காக வேண்டி போய் ஸ்கூலில் இருந்து எல்லா பாடங்களையும் படித்து, அதுக்கு பிறகு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்தா அதுக்கு பிறகு டியூஷனுக்காக வேண்டி போவாங்க. இப்படி அவர்களுடைய காலையிலிருந்து இரவு வரை ஸ்கூலுடைய படிப்பிலேயே போயிடும். கொஞ்ச நேரம் மட்டும் மதரசாவுக்காக வேண்டி ஒதுக்குவாங்க. இப்படி தொடர்ந்து அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபட்டே கொண்டே இருந்த அந்த பிள்ளைகளுக்கு சில காலம் ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த ஓய்வுடைய காலமாக இந்த விடுமுறை காலம் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஓய்வை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நிஅமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினன் நாஸ். 2 அல்லாஹ்வினுடைய அருட்கொடைகள் இருக்குது. அந்த 2 அருட்கொடைகளையும் அதிகமான மக்கள் அதை வீணடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதை ஒரு அருட்கொடை என்பதாகவே அவங்க நினைக்காம இருக்கிறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய அருட்கொடை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அந்த 2 அருட்கொடையும் சொன்னாங்க. ஒன்று அஸ்ஸிஹத், முதலாவது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ் கொடுத்த நேமத்துகள்ல ஆக உயர்ந்த நேமத்து. அந்த நேமத்து என்பது எப்ப நமக்கு புரியும் அப்படின்னு சொன்னா, யார் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் உடல் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு ஒரு உயர்ந்த நேமத் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதை பத்தி பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க. ஆனா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு அது ஒரு நேமத்தாகவே தெரிவதில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
அதே மாதிரி சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னாங்க வல் ஃபராக், ஓய்வுடைய காலங்கள். ஓய்வுடைய காலங்கள் இருக்குது. இதுவும் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு உயர்ந்த நியமத்து. ஆனா மக்கள் அதை ஒரு நியமத் என்பதாகவே நினைக்கல, அது ஒரு நியமத்தாகவே அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. எப்ப பார்த்தாலும் வேலையிலே இருக்கக்கூடிய, வீட்டுக்கு கூட நேரம் ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் ஓய்வுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமானது அப்படின்னு கேட்டோம்னா, அவர் அந்த ஓய்வை பற்றி அதிகமாக அறிந்து வச்சிருப்பார். ஓய்வுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான விஷயம் அப்படிங்கிறத நமக்கு அவர் பாடம் எடுப்பார். ஒருத்தவர் ஓய்விலே இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் அது ஒரு வேதனைப்பான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா வேலையிலேயே இருக்கக்கூடிய, காலையிலேருந்து நைட்டு வரையும் தொடர்ந்து பாடுபட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் ஓய்வு எந்த அளவுக்கு நியமத்து அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அதை பற்றி நீதியெல்லாம் நம்மளிடத்துல சொல்லுவாங்க. அப்ப ஓய்வு என்பதும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஆக உயர்ந்த நியமத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இஹ்தனி ஹம்ஸ கப்ல ஹம்ஸி, 5 விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்பதாக 5 விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அந்த 5 வரிசையில நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபராகக கபுல ஷுகுலிக, உங்களுக்கு ரொம்ப வேலையிலேயே நீங்க மூழ்கி இருப்பீங்கல்ல, அந்த காலகட்டங்கள் வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஓய்வுகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஓய்வுகள் இருக்குது, நம்முடைய நேரத்தை கழிக்கிறதுக்காக வேண்டி உள்ள காலகட்டம் இல்லை. அந்த ஓய்வுகள்ல நல்ல முறையில் நாம பயன்படுத்தணும். அந்த ஓய்வுகளை மார்க்கத்தினுடைய அடிப்படையில் நாம் பயன்படுத்தணும். ஏதோ அந்த ஓய்வுடைய நேரத்தை அந்த நேரம் போனா போது, அந்த நேரம் எப்படியாச்சும் கடத்திடணும் என்பதாக நாம் நினைக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு ஹதீஸ் இப்படி வருது, நாளை மறுமை நாளில் எந்த மனிதர்களும் விசாரணை அப்ப ஒரு எட்டு கூட வைத்து விட முடியாது, அந்த இடத்திலே தான் நிற்கணும். 4 கேள்வி அல்லாஹ் கேட்பான். அந்த 4 கேள்விக்கும் எல்லா மனிதர்களும் பதில் சொன்னதுக்கு பிறகு தான் அவங்க அந்த இடத்த விட்டு நகர முடியும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி கழிச்ச, உன்னுடைய வாழ்க்கையில வந்த அந்த ஓய்வு இல்லாத காலகட்டத்தில் எப்படி கழிச்ச, ஓய்வான காலகட்டங்களை எப்படி கழிச்ச என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பான். சரியாக பதில் சொன்னாதான் ஒவ்வொரு மனிதனும் வெற்றி பெறுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ஓய்வு என்பது, விடுமுறை என்பது ஒரு நியமத்தான ஒன்று. அது சரியான முறையில் நாம் பயன்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ஓய்வு காலங்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வைக்கணும். அவசரமான காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியிலான அந்த உறவு இருக்குது, ஒரு தூரமான உறவாக ஆயிருச்சு. பிள்ளைகளிடத்துல பேசுறதுக்கு பெற்றோர்களுக்கு நேரம் இல்லை. ஒன்று பெற்றோர்கள் வேலையிலே இருக்கிறாங்க, அல்லது பிள்ளைகளை பார்க்க முடிகிறது இல்லை. காலையில் பிள்ளைகள் ஸ்கூலுக்காக வேண்டி எந்திரிச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு அத்தாக்காரர் முடிப்பார். இரவுல பிள்ளைகள் தூங்குவாங்க, அதுக்கு பிறகு அத்தா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக வருவார். இப்படி பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியில் உண்டான ஒரு தொடர்பு ஒரு தூரமாகிக் கொண்டே இருக்கக்கூடிய காலத்தில் அந்த தொடர்பை இணைக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வாய்ப்பாகத்தான் இது போன்ற பிள்ளைகளுடைய கோடை காலங்கள் வந்திருக்கு, விடுமுறை காலங்கள் எல்லாம் வந்திருக்கு. எனவே இது போன்ற காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளோட நாம் நம்முடைய நேரத்தை செலவு செய்யணும், அவர்களோட நாம் பேசணும், அவர்களோட நாம் பழகணும், அவர்களிடத்துல நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம் கற்றுக் கொடுக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க, ஓய்வுகள் இருக்குதுல, விடுமுறைகள் இருக்குதுல, அது பாவத்தை செய்ய தூண்டும் என்பதாக சொல்லுவாங்க.
நீங்கள் வாரத்தில் 7 நாளில் நடக்காத பாவங்கள் இந்த 7வது நாளாக இருக்கக்கூடிய அந்த சண்டே, அந்த ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக பாவம் நிகழும். லீவு அப்படிங்கிறனால பல பேர் குடிக்கிறதுக்கு போயிடுவாங்க, பல பேர் பல பாவத்துக்கு போவாங்க. ஆனால் மற்ற நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு பாவம் நிகழாது. எனவே ஓய்வு என்பது பாவங்களின் பக்கம் கூட்டி செல்லும், விடுமுறை என்பது பாவங்களின் பக்கம் கூட்டி செல்லும் என்பதாக சொல்லுவாங்க. எனவே இது போன்ற விடுமுறை காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்கணும். அவர்களோடு சேர்ந்து நாம் இருந்து அவர்களை பாவத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு நம்மவர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும், அதாவது உங்களுடைய பிள்ளைகளையும் மனைவிகளையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பது உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிக்காட்டுவான். எனவே பாவங்கள் நிகழக்கூடிய இந்த விடுமுறை காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளை பராமரிப்பது, நம்முடைய பிள்ளைகளை பாவங்களை விட்டு பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்குது. முன்னாடிலாம் பிள்ளைகள் இந்த விடுமுறை காலகட்டத்தில் வெளியே விளையாட அனுப்புவாங்க. வெளியே விளையாட அனுப்புனாலும் நல்ல ஆரோக்கியமான விளையாட்டை விளையாண்டுட்டு எந்த ஒரு தவறான பாதைக்கும் போகாமல் திருப்பி சரியாக வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம் இருக்குது ரொம்ப மோசமான காலகட்டம். எந்த அளவுக்கு மோசமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்கூல் படிக்கக்கூடிய பயல்களுக்கெல்லாம் கெட்ட பழக்கங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் 10வது கூட தொடல, அந்த பிள்ளைகள் எல்லாம் போதைக்கு அடிமையான பிள்ளைகள் எல்லாம் பரவலாக எல்லா விஷயங்களையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரோம். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும். இப்படி தவறி போகிறாங்கல்ல, எந்தெந்த பிள்ளைகள் எல்லாம் பாவத்தின் பக்கம் போகிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் என் பையன் தப்பு செய்யாதவன் தான், தப்பின் பக்கம் போகாதவன் தான் அப்படின்னு தான் நினச்சி வச்சுருந்தாங்க. இருந்தாலும் பாவத்தின் பக்கம் போயிட்டாங்க. எனவே நாம் அப்படி ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வச்சுட்டு நாம் அவர்கள் வழி தவறி போனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு கை சேதப்படுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆரம்பத்திலிருந்தே அவர்களை சரியான முறையில் கவனித்து சரியான முறையில் பராமரித்து நல்ல பிள்ளைகளாக நாம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு செல்லணும். அதே போல் வெளியே அனுப்புனாலும் பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாலுமே ஃபோனை பார்த்துக்கிட்டு கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு. ஃபோன் பார்க்கறதுனால அதிகமான கெடுதிகள் இருக்குது. ஒன்று மார்க்க ரீதியான கெடுதிகள் இருக்குது, இன்னொன்று உடல் ரீதியான கெடுதிகளும் இருக்குது, இன்னொன்று அதிலேயே நம்முடைய பிள்ளைகள் கவனத்தை முழுக்க போட்டு எல்லா வாழ்க்கையுமே சீரழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஃபோனின் மூலமாக பிள்ளைகளுக்கு வந்தது. எனவே இந்த ஃபோனை விட்டும் நம்முடைய பிள்ளைகளை நாம் தூரமாகவே வச்சிருக்கோம். நம்முடைய பிள்ளைகளை இப்போ காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முழுக்க இந்த ஃபோனில் மாணவர்கள் செய்யக்கூடிய செயல் என்ன அப்படின்னு சொன்னால் கேம் விளையாடுறது தான். இந்த கேமில் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமைத்தனம் உண்டாக்கப்படுது. பிள்ளைகள் முழுக்க அதுக்கு அடிக்ட் ஆயிடுறாங்க, அதில் அடிமையாகவே ஆயிடுறாங்க. அது இருந்தால் தான் எனக்கு சோறு, அது இருந்தால் தான் எல்லா செயல்களையும் என்னால் செய்ய முடியும். அதை பிடிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த செயலுமே என்னால் செய்ய முடியாது. இதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போகிறேன், இது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மதரசாவுக்கு போகிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உண்டாவதற்கு முன்பதாகவே அதை விட்டு நம்முடைய பிள்ளைகளை நாம் பாதுகாத்து வச்சிருக்கோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்களோட பெற்றோர்கள் சேர்ந்து அவர்களோட பழகணும், அவர்களோட பேசணும். அவர்களுக்கு நல்ல விஷயங்களை பெற்றோர்கள் உட்கார்ந்து நேரம் கொடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த விடுமுறை காலகட்டங்கள் ஒரு அழகான வாய்ப்பை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கு. நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு இந்த விடுமுறை காலகட்டம். எனவே இந்த விடுமுறை காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் தீனுடைய பிள்ளைகளாக வளரும். இதை நாம் விட்டுட்டோம், பொழுதுபோக்காக விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக ஓய்வு என்பது எப்படி கெடுத்து விடுமோ அதேவாறு கெடுக்கக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை உண்டாகிவிடும்.
எனவே நாம் இது போன்ற காலகட்டங்களில் முதலாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கணும். என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும், பெரியவர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், மேலும் சொந்தக்காரங்கள்ட்ட எப்படி நடந்து கொள்ளணும், சின்ன பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்ற எல்லா ஒழுக்கங்களையும் இந்த காலகட்டங்களில், இந்த விடுமுறை காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து அவர்களிடத்துல ஒழுக்கங்களை நாம் போதிக்கணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தடவை ஸைத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சஹாபி, ஃபகீஹுல் உம்மா, சஹாபாக்கள்ல சில சஹாபாக்கள் ரொம்ப ஞானமுள்ள சஹாபாக்களாக இருந்தாங்க. அதாவது ஹதீஸை வச்சு சட்டங்களை எடுக்கக்கூடிய அளவுக்கு திறமையுள்ள சஹாபாக்கள் இருந்தாங்க. அந்த சஹாபாக்கள்ல ஒருத்தவங்க ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு தடவை ஒட்டகத்தில் ஏறுறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்க. அதை தூரத்திலேருந்து பார்த்துக்கிருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நேராக ஓடி வந்து அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடிச்சி அதனுடைய கயிறை பிடிச்சி இப்போ நீங்கள் ஏறுங்க என்பதாக சொல்லி அவங்கள ஏற வைக்கிறாங்க. ஏறினதுக்கு பிறகு ஸைத் இப்னு சாபித் அவங்க கேட்குறாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, நீங்கள் நபியுடைய தம்பி, நபியுடைய சிச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகன், நபியுடைய தம்பி, நீங்கள் போய் எனக்கு வந்து பணிவிடை செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டப்ப அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நம்மளோட மூத்தவங்களுக்கு, நம்மளோட நல்லவர்கள் இருக்கிறார்கள்ல, அதிகமாக மார்க்கத்தை அறிந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை, அதனால நான் செய்கிறேன் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெரியவர்களுக்கு பணிவிடை செய்ய சொல்லிக் கொடுக்கணும். எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட அதிகமான வீடுகளில் ஏதாச்சும் ஒரு பெரியவங்க இருப்பாங்க, வயசான பெரியவங்க இருப்பாங்க, ஒன்று தாத்தாவோ அல்லது பாட்டியோ, நானாவோ நானியோ. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை முழுக்க முழுக்க அவங்களுக்கு திருமணம் செய்கிறதுக்காக வேண்டி, பணிவிடை செய்கிறதுக்காக வேண்டி நாம் விட்டுறணும். அப்படி நாம் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகளிடத்துல நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், நல்ல ஒழுக்கங்கள் வரும், பணிவு வரும். பணிவு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் மேக்சிமம் எல்லா குணங்களும் நம்முடைய பிள்ளைகளிடத்துல வரணும். எனவே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட அவங்களுக்கு இந்த பிள்ளைகளை நாம் பொறுப்பு சாட்டிடணும். நீ தான் இந்த லீவு முழுவதுமே என்னுடைய அக்காவை பார்த்துக்கிறது அல்லது என்னுடைய அம்மாவை பார்த்துக்கிறது உன் பொறுப்பு தான். அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் செய்ய வேண்டியது நீ தான் பார்த்துக்கணும் என்பதாக பெரியவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பழக்கத்தை இந்த விடுமுறை காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டாவது, நல்ல குணங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் போதிக்கணும். விடுமுறை காலகட்டங்களில் அவங்க ஃப்ரீயாகவே நம்முடைய பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்களோட நம்ம நேரம் கொடுக்கறதுக்கும் அதிகமான நேரங்கள் இருக்கும். எனவே இந்த காலகட்டங்களை நாம் பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை உள்ளத்தில் விதைக்கணும். இந்த காலகட்டங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு எது சொன்னாலும் உடனே ஏற்றுக்கொள்வாங்க, உடனே அமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பிறகு நாம் என்னதான் சொன்னாலும் அவர்களிடத்துல அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை மிக குறைவானதாக இருக்குது. இந்த காலகட்டம் தான் சொல்லுவாங்க, பச்சை மரத்தில் அடித்த ஆணி போல என்பதாக சொல்லுவாங்க. எனவே இது போன்ற காலகட்டங்களில் நல்ல குணங்களை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நாம் விதைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. மதீனாவுக்கு போகிறப்ப எல்லா சஹாபாக்களும் ஒவ்வொரு அன்பளிப்பை கொண்டு வந்து நபி அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. அப்போ உம்மு சுலைம் அப்படிங்கிற ஒரு சஹாபி பெண்மணி நபி அவர்கள்ட்ட வந்து எல்லாருமே ஒரு அன்பளிப்பை கொடுத்தாங்க, என்கிட்ட அன்பளிப்பு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால இந்த சின்ன பையனை உங்களுடைய குடும்பத்துக்காக வேண்டி பணிவிடைக்காக வேண்டி வச்சுக்கோங்க என்பதாக அந்த அம்மா தன்னுடைய மகனை நபி அவர்களிடத்துல விட்டாங்க. அந்த சஹாபி தான் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் கூடயே வச்சுட்டாங்க. நபி அவர்கள் அது மட்டும் கூட வச்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அப்பப்போ அவர்களிடத்துல நல்ல குணங்களை போதிப்பாங்க. அப்படி ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் தான், அனஸே, ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும்
எந்த மனிதரை பற்றியும் தவறான எண்ணம் இல்லாமல் உன்னால் இருக்க முடியும்னா அப்படி இரு. காலையிலையும் மாலையிலையும் யாரை பற்றியும் தவறாக நினைக்காத. இவன் அப்படிப்பட்டவன், அவன் இப்படிப்பட்டவன் என்பதாக யாரை பற்றியுமே தவறாக நினைக்காத. எல்லாரை பற்றியும் நல்லதாக நினை. இது என்னுடைய சுன்னத்து. நபி அவங்க சொன்னாங்க, இது என்னுடைய சுன்னத்து. யார் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுவாரோ அவர் என்னைய பிரியப்பட்டவராக ஆகிடுவார். யார் என்னைய பிரியப்பட்டவராக ஆகுவாரோ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கும் நல்ல குணங்களை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதன் காரணமாகத்தான் மிகப்பெரிய நற்குணம் உள்ளவர்களாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆனாங்க. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல குணங்களை நாம் போதிக்கணும். அடுத்து இஸ்லாமிய வரலாறுகள் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும். சஹாபாக்கள் வரலாறு, நபிமார்கள் வரலாறு, அதே போல் இந்தியாவுடைய வரலாறு. இந்தியாவில் இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு சுதந்திரத்துக்காக வேண்டி போராடினார், எல்லா வரலாறுகளையும் நாம் சொல்லித்தரணும். ஏன் அப்படின்னு சொன்னால், வரலாறுகளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகள் உறுதியாக இருப்பாங்க. எப்போ வரலாறுகள் தெரியாத சமுதாயம் உருவாகுமோ அது அடிமையான சமுதாயமாக மாறிவிடும். எனவே எல்லா வரலாறுகளையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். குறிப்பாக நபிமார்கள் வரலாறுகள், சஹாபாக்கள் வரலாறுகளை நாம் சொல்லும் பொழுது எந்த நல்ல குணங்கள் எல்லாம் நபிமார்களிடத்தில் இருந்தோ, என்ன நல்ல குணங்கள் எல்லாம் சஹாபாக்கள் இருந்துச்சோ, எல்லா நல்ல குணங்களும் நம்முடைய பிள்ளைகளிடத்துல வரும். ஏற்கனவே ஒரு தடவை இந்த சம்பவத்தை சொன்னேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்றேன். அமெரிக்காவில் ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து பிள்ளைகளிடத்துல கேட்குறாங்க. முதல் நாள் பாட ஆரம்பம். அப்போ கேட்குறாங்க, ஒவ்வொருத்தவங்களையும் கேட்குறாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன ஆக போறீங்கன்னு கேட்குறாங்க. ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு பதில் சொல்லிச்சு. ஒரு முஸ்லீம் பிள்ளை சொல்லிச்சு, அதோடைய பேரை சொல்லிட்டு நான் சஹாபியா ஆக போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க, சஹாபினா யாருன்னு. அப்போ அந்த பிள்ளை சொல்லிச்சு, சஹாபினா யாருன்னா தெரியாது, ஆனால் சஹாபாக்கள்னா ஒரு நல்ல கூட்டத்தார்கள், ஒரு நல்ல மக்கள், அவங்கள மாதிரி யாருமே வாழ முடியாது, எல்லா நற்குணங்களும் அவங்களிடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சஹாபாக்களை பற்றி அந்த பிள்ளை சொல்லுது. அப்போ இந்த டீச்சர் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அதை பற்றி தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பித்து இஸ்லாமிய யூனிவர்சிட்டியில் போய் கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து சஹாபாக்களுடைய வரலாறு உள்ள புக்கை கொடுக்குறாங்க. அப்போ அதை எடுத்து புரட்டி பார்க்குறாங்க. புரட்டி பார்த்துட்டு கடைசியில் அவங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வந்துடுது. இதுவரை சஹாபாக்கள்னா யார் அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்த அவங்களுக்கு, இந்த சஹாபாக்கள் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் ஆரம்ப காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மோசமானதாக இருந்தாங்க, காட்டு மிராண்டியாக இருந்தாங்க, மக்கள் மேலே ஒரு மனிதாபிமானியமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் அந்த 1,00,000 பேருமே எப்படி மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நற்குணம் உள்ளவர்களான ஒரு முன்மாதிரியான சமுதாயமாக மாறிட்டாங்களே. இப்போ இந்த 1,00,000 பேர்த்தையும் மாற்றினது யாரு அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்து அதுக்கப்புறமேட்டு அவங்க விசாரித்ததுக்கு பிறகு தெரிஞ்சிச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒற்றை மனிதர் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை வேதத்தை வச்சு இந்த 1,00,000 சஹாபாக்களையும் 1,00,000 சமுதாயத்தையுமே அப்படியே ஒரு நற்குணமுள்ள சமுதாயமாக மாற்றிருக்கு என்பதை புரிஞ்சுக்கிட்டு அந்த டீச்சர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பிஞ்சு குழந்தையுடைய உள்ளத்தில் சஹாபாக்களை பற்றி அந்த பெற்றோர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த பிள்ளையுடைய பெற்றோர்கள் சஹாபாக்களை பற்றி சொல்லி சொல்லி அந்த நல்ல குணங்கள் எல்லாமே இந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் உட்காந்து அந்த சஹாபி மாதிரி நானும் ஆகணும், அந்த சஹாபாக்கள் மாதிரி நல்ல குணங்கள் என்னுடைய வாழ்க்கையிலையும் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை ஏங்கி கடைசியில் டீச்சர் கேட்டோன்னே அதே பதிலேயே வந்துருச்சு. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உயர்ந்த நற்குணம் உள்ள சஹாபாக்கள் எல்லாருடைய வரலாறுகளையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். நபிமார்களுடைய வரலாறுகளையும் நாம் பிள்ளைகளை உட்கார வச்சு இந்த விடுமுறை காலகட்டங்களில் அவங்களுக்கு இஸ்லாமிய எல்லா வரலாறுகளையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா பழக்க வழக்கங்களையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் நாம் சொல்லிக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சாப்பிடக்கூடிய அந்த பழக்கம் இருக்கு, இது ஒரு பழக்க வழக்கம். இது இஸ்லாம் எப்படி சாப்பிட சொல்லுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து சொல்லணும்.
ஏன்னா எப்படி சாப்பிடணுங்கிற விஷயம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, நாம சொன்னாதான் தெரியும். எனவே நம்முடைய பிள்ளைகளோட இந்த விடுமுறை காலகட்டம் இருக்குது. இதுவரையுமே பிள்ளைகள் காலையில் அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, மதியம் ஸ்கூல்லேயே சாப்பிடுவாங்க, நைட்டும் வந்து அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த விடுமுறை காலகட்டம் பெற்றோர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது, பிள்ளைகளோட ஒரு அன்பை பரிமாறி சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி இருக்குது. எனவே இந்த விடுமுறை காலகட்டங்களில் பெற்றோர்கள், குறிப்பாக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளோட உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கணும், சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி அந்த சேர்ந்து சாப்பிடும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூடிய எல்லா பழக்க வழக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கணும். வலது கையால் சாப்பிடணும்பா, சாஞ்சி கொண்டு சாப்பிடக்கூடாதுப்பா, ஊதி சாப்பிடக்கூடாதுப்பா, சுட சுட சாப்பிடக்கூடாதுப்பா என்பதாக எல்லா நல்ல பழக்க வழக்கங்களையும், என்னென்ன பழக்கங்கள் எல்லாம் இருக்குதோ எல்லாத்தையுமே இஸ்லாம் எப்படி சொல்லுதோ அப்படிப்பட்ட விஷயங்களை நாம போதிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் அம்ர் இப்னு அபி ஸலமா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன சஹாபி, அவர் பெரியாள ஆனதுக்கு பிறகு சொல்றாரு, நான் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்கெல்லாம் ஒரே வயசாக இருந்தோம், சின்ன சின்ன பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ ஒரு தடவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்க்கறதுக்காக வேண்டி நபியுடைய வீட்டுக்கு போனேன். நபியுடைய வீட்டுக்கு போகும் பொழுது நபி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, பக்கத்தில் உட்காந்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் மார்க்கம் போதிக்கக்கூடிய ஒரு அழகான விஷயம், நாம சேர்ந்து சாப்பிடக்கூடிய விஷயத்தை மார்க்கம் போதிக்குது. அப்ப நபி அவர்கள் அம்ர் இப்னு அபி ஸலமா அவங்களையும் கூப்பிட்டு நீயும் சாப்பிடுப்பான்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவருக்கு சரியா சாப்பிட தரல, இடது கையால சாப்பிட்டாரு, அங்கங்க எடுத்து சாப்பிட்டாரு. அப்ப நபி அவர்கள் அழகான முறையில எடுத்து சொன்னாங்க, வலது கையால சாப்பிடுப்பா, உன் பக்கம் இருந்து சாப்பிடுப்பா, மிம்மா எலிக்கு உன் பக்கத்துல என்ன இருக்குதோ அதை சாப்பிடுப்பா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட வச்சு அந்த சாப்பாட்டுடைய எல்லா ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுத்தாங்க. அதே போல சாப்பிடக்கூடிய நேரத்தில் என்னென்ன ஒழுக்கங்கள் இருக்குதோ, என்னென்ன துவாக்கள் இருக்குதோ எல்லா துவாக்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அதே போல இந்த காலகட்டங்களை நம்முடைய பிள்ளைகளை இரவுல சீக்கிரமாக தூங்க செய்யணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம பழக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒரு 20 வயசு ஒரு 25 வயசு இப்ப அந்த வாலிபர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 3 மணி வரையும் அவங்க போனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, 4 மணி வரையும் போனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை அதிகமானவர்களிடத்துல உண்டாயிருது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இஷாக்கு பிறகு வீணான எந்த ஒரு காரியத்தையுமே செய்யக்கூடாது, இஷாக்கு பிறகு விரைவாக தூங்கி விட வேண்டும் என்பதாக சொல்லுது. எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய பழக்க வழக்கத்தை கொண்டு வரணும். இஷாக்கு பிறகு சீக்கிரமாக தூங்க வச்சுட்டு காலையில ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு ஃபஜ்ருக்கு நம்முடைய பிள்ளைகளை நாம அனுப்பிவிடணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது இஸ்லாத்தின் அஸ்திவாரமான ஒரு விஷயம். நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகைய சின்ன வயசுலயே போதிக்கணும். நபி அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, 7 வயசுலயே ஏவுங்க, 10 வயசு ஆயிடுச்சுனாலும் அப்பையும் தொழுகலை அப்படின்னு சொன்னா அடிச்சு தொழுகைக்கு அனுப்புங்க என்பதாக நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் தொழுகை சொல்லி கொடுக்கணும், தொழுகை ஏவணும். குறிப்பாக நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளை அனுப்பி விட்டுட்டு நாம தூங்கிடக்கூடாது. பிள்ளைகளோடு சேர்ந்து நாமளும் பள்ளிவாசலுக்கு வரணும், நாமளும் பள்ளிவாசலுக்கு வந்து நாமளும் தொழுகணும். குறிப்பாக பிள்ளைகளை பொறுத்தவரை எதை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கிறத பார்க்க மாட்டாங்க, என்ன செய்யறாங்கிறதான் பார்ப்பாங்க. பெற்றோர்கள் சொல்றாங்க ஆனா செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வரவே வராது. உதாரணத்துக்கு ஒரு 4 வயசு 5 வயசு பிள்ளைய பாருங்க, அவங்க வீட்டில் ஒரு தாயார் தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னா பக்கத்திலேயே மக்கனாவை போட்டுட்டு அல்லது தொப்பியை போட்டுட்டு சின்ன பிள்ளையும் தொழுக ஆரம்பிச்சிடும். எனவே சின்ன பிள்ளைகளை பொறுத்தவரை சொல்றது எதுவுமே எடுபடாது, செய்யறது தான் எடுபடும். எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லும் பொழுது, தொழுகுடா அப்படின்னு சொல்லும் பொழுது, தொழுகிறதுக்காக வேண்டி அனுப்பும் பொழுது நாமும் முதல் தொழுகணும். நாமளும் தொழுகைக்கு வந்து அவர்களிடத்துல ஒரு நடைமுறை பழக்க வழக்கத்தை உண்டாக்கணும். இப்ப நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நாளைக்கு நம்முடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருப்பான்.
இப்போ நாம் தொழுகையை சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜனாசால கூட கலந்துக்காத எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ ஜனாசாக்களை நாம் பார்க்குறோம். கண்கூடாக எத்தனையோ பேர் பார்த்துருப்போம். ஜனாசா, அத்தாவுடைய ஜனாசா பள்ளிக்குள்ள இருக்கு, மகன் பள்ளிக்கு வரவே இல்லை, பள்ளியை விட்டு தூரமாக இருக்கார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் பள்ளியை மிதித்த பழக்கமே அவர்கிட்ட இல்லை. இதுவரையும் பள்ளிக்கு நனலுக்காக கூட வந்ததில்லை, மழைக்காக கூட ஒதுங்கினதில்லை. அதன் காரணமாக அத்தா மௌத்தா இருக்கிறாரு. கடைசியாக அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை அப்படின்னு சொன்னால் ஜனாசால கலந்துக்கிறது. அதை கூட கலக்காத பிள்ளைகள் எல்லாம் உருவாகிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் சின்ன வயசுல பிள்ளையை தொழுகைக்கு அனுப்பாததுனால உங்களுக்காக வேண்டி தொழு வைக்கிற நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வராமல் இருக்கிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளுக்கு தொழுகை சொல்லிக் கொடுக்கணும், தொழுகைக்காக வேண்டி அனுப்பணும். அதே போல இந்த கோடை விடுமுறை காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகளை மற்ற மதரசாவுக்கு தவறாமல் அனுப்பணும். நம்முடைய பள்ளிவாசல்ல காலை மாலை 2 நேரமும் மொத்த மதரசா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கு. எனவே இத்தனை காலகட்டங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இதெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் சரி செஞ்சிடணும். நம்முடைய பிள்ளைகளை 2 நேரத்துக்குமே அனுப்பணும், காலையிலேயே அனுப்பணும், மாலையிலேயே அனுப்பணும். எந்த அளவுக்கு குரானை கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டு வாடா, எந்த அளவுக்கு ஹதீஸை கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டு வாடா என்பதாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி மேலே ஆர்வப்படுத்தணும்.